மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய இந்த காணொளி 2 விடயங்கள் குறித்து தான் ஆராய போகுது. ஒன்று கனமுள்ள சஞ்சீவையின் படுகொலையோடு சம்பந்தப்பட்டு சூத்திரதாரியா கருதப்படுகின்ற இஷார செவ்வந்தி எங்க என்ன நடந்த, அடுத்தது தேசப்பந்து தென்னக்கோன் எங்கிருக்கிறாரு, என்ன நடந்த அப்படின்ற பல்வேறு விஷயங்களை தான் இந்த காணொளி தாங்கி வருது. இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பிடித்திருந்த லைக் பண்ணுங்க. இது சம்பந்தமாக நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. முதல்ல கனமுள்ள சஞ்சீவனுடைய படுகொலையின் சூத்திரதாரியா கருதப்படுகின்ற இஷாரா செவ்வந்தி 22 நாட்களாக போலீசாருக்கு தண்ணி காட்டுறதாகத்தான் தெரிய வருது. 200 இடங்கள்ல தேடியாச்சு, 10 குழுக்களை போட்டு சல்லாட பண்ணியாச்சு. இஷாரா செவ்வந்தி எங்குமே இல்லைன்றது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான், அபூர்வமான விஷயம் தான். ஆனா கடந்த கால நடவடிக்கைலாம் பார்க்கும்போது இது ஒரு சாதாரண விஷயமாகவும் விமர்சிக்கப்படுது. இந்த கேஸ்ல 11 பேர் கைது செய்யப்பட்டாச்சு. ஆனா இஷாரா செவ்வந்தி இன்னும் சிக்கல்ல. இப்ப போலீசார் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமாக 2 குழுக்கள் இவருடைய விசாரணைக்காக வேண்டி நியமிக்கப்பட்டது. இந்த விசாரணை குழு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தென் பகுதியினுடைய கடற்பரப்பால் படகினூடாக இந்தியா சென்றிருக்கலாம் என்ற ஒரு விஷயத்தை இப்போது சந்தேகிக்கிறாங்க. முந்தி சந்தேகிச்சாங்க, நாட்டை விட்டு வெளியே போகல, நாங்க தேடிக்கொண்டிருக்கிறோம். இப்ப சொல்றாங்க இந்தியா பயணமாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 200 இடங்கள்ல தேடியாச்சு, எங்கேயுமே செவ்வந்தியை பத்தி தகவல்கள் எதுவும் இல்லை. இரண்டாவது விஷயம் செவ்வந்தியினுடைய போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது. இவ்வளவு பெரிய விஷயத்தை திட்டமிட்டு செஞ்சவ அதே சிம்ம பாய்ப்பால என்ன சரி. இந்த ஒரு விஷயம் குறித்து இப்போது விசாரணைகள் தெரிய வர விஷயம் தான் இந்த இஷாரா செவ்வந்திக்கு பல்வேறு பாத்தாள குழுக்களோட உறவு இருந்ததாகவும் சொல்லப்படுது. அப்படியாக இருந்தா கண்டிப்பா அவ நாட்டை விட்டு போறதுக்கு எல்லா வழிவகையிலும் அமைஞ்சிருக்கும் என்பதுதான் எமது பார்வை. இரண்டாவது விஷயம் சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு விஷயம் கனமுள்ள சஞ்சீவ கோர்ட்ஸுக்கு வர விஷயங்கள் துல்லியமாக யாரால் சொல்லப்பட்டிருக்கணும் உரிய தரப்புக்கு அப்படின்ற ஒரு விஷயத்துல இப்ப போலீசார் பலமாக சந்தேகிப்பது சிறைச்சாலை நிர்வாகிகளை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே மாதத்துல 12ஆம் திகதி அத்தனகல நீதிமன்றத்திற்கு அவரை முன்னிலைப்படுத்துறதாக இருந்தது. அன்றைய தினம் திடீரென நோய்வாய்ப்பட்டு வயிற்று வலி என்ற காரணத்தினால கனமுள்ள சஞ்சீவ நீதிமன்றத்துக்கு முற்படுத்தல அப்படின்ற ஒரு விஷயம் அதிகாலையில முடிவெடுக்கப்படுது. உடனடியாக இஷாரா செவ்வந்தியும் அந்த ஆயுதாரி சமிந்துவும் அதே பிரதேசத்துல இருந்ததாக விசாரணையில தெரிய வருது. இந்த சந்தர்ப்பத்துல துபாயில இருந்து ஆயுததாரியான சமிந்துவுக்கு ஒரு போன் கால் வருது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைய தினம் கனமுள்ள சஞ்சீவையை கொண்டு வர மாட்டாங்களாம் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த ஒரு போன் காலை வச்சு விசாரணைக்குழு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிறைச்சாலையில் எடுத்த முடிவு உடனடியாக துபாய் போய் துபாயிலிருந்து சமிந்துக்கு தகவல் சொல்லப்பட்டதாக இருந்தால் நிச்சயமாக இவர் எப்ப வருவார், எப்ப போவார், இவருக்கான வழக்கு திகதிகள் எல்லாமே ஆல்ரெடி சிறைச்சாலை நிர்வாகத்துக்கு தான் தெரியும். அங்கிருந்த அந்த விஷயம் கசிஞ்சிருக்குது. அது முடியாத போது அந்த ஒரு விஷயம் இங்க நடந்து முடிஞ்சிருக்குது. இங்க அவர்கள் தான் தகவல் சொல்லியிருக்கணும் என்ற ஒரு விசாரணையை இப்ப ஆரம்பிக்கிறாங்க. தென் மாகாணத்துல இருக்கிற கடற்பரப்பு யார் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு? அரச கட்டுப்பாட்டுக்கு கீழே தானே. அதற்கான பாதுகாப்பு துறையினரும் இருக்காங்க. எப்படி இஷாரா செவ்வந்தி அங்க போனா அப்படின்றது தான் இப்போதைக்கு இருக்கின்ற கேள்வி. 6 மணித்தியாலத்துல துப்பாக்கிதாரிய பிடிச்சாங்க. 22 நாளாகியும் 23 நாளாகியும் இஷாரா செவ்வந்தியை பிடிக்க முடியல. இது இஷாரா செவ்வந்தியினுடைய ஆளுமையும் திறமையுமா இல்ல பாதுகாப்பு துறையினரின் பலவீனமா என்பதை நீங்க தான் கமெண்ட்ல சொல்லணும். இப்ப இவங்க இந்தியாவுக்கு தூது அனுப்பியிருக்கிறாங்க. அங்குள்ள உளவுத்துறைக்கு இஷாரா செவ்வந்தி வந்தா பத்திரமா பிடிச்சு எங்கள்கிட்ட தாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த இது சம்பந்தமாக இந்தியா நடவடிக்கை எடுப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த விஷயம் சட்டம் ஒழுங்கு அப்படின்னு ஒரு விஷயத்த நாட்டில் நடைமுறைப்படுத்துகின்ற அதற்கு பொறுப்புதாரியா இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பிரஜை தான் போலீஸ் மா அதிபர் என்ற அந்த பதவியை வகிக்கின்ற மனிதர். தேசப்பந்து தென்னக்கோன் ஒரு கொலைக்கான சூழ்ச்சியை செய்தார் என்ற அதோடு சேர்த்து பல்வேறு குற்றச்சாட்டுல நீதிமன்றம் ஒரு பிடியாணியை பிறப்பிச்சது. இன்றோடு கிட்டத்தட்ட 11 நாளாகியும் தேசப்பந்து அந்த டீம் இதுவரைக்கும் கைது செய்யப்படவில்லை என்பதும் இப்போதைக்கு மிகப்பெரிய ஒரு விமர்சனமாக பார்க்கப்படுது. எதனால இவர் கைது செய்யப்படல கேட்டா தலைமறைவாகிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. சம்பந்தப்பட்டவங்க தலைமறைவாகிறதும் பதுங்குறதும் நாட்டை விட்டு பாயிறதெல்லாம் நடக்கிற ஒரு விஷயம். ஆனா பாதுகாப்புத்துறை அதெல்லாம் மிஞ்சி அந்த நடவடிக்கையை முறியடிக்கிறது தானே பாதுகாப்புத்துறை. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கடா,
அவர் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிற 4 வீடுகள் பரிசோதனை செய்யப்பட்டது, எங்குமே அவர் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்குது. அரசு என்ன நடவடிக்கை எடுத்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேசப்பந்து தென்னக்கோன் நீதிமன்றத்தை தவிர்த்து வருவாராக இருந்தால் அவருடைய அசையும் சொத்து அசையா சொத்துக்கள் எல்லாம் சட்டத்தின் அடிப்படையில் அரசுடைமையாக்கப்படும் என்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு மேல ஒரு தீர்மானத்தை அடிச்சிருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, போலீஸ் மா அதிபருக்கு என்ன வரப்பிரசாதங்கள் இருக்குமோ, கார், வீடு, மற்ற விஷயங்கள் எல்லாம், இவைகள் எல்லாம் உடனடியாக அதை நிறுத்துவதாகவும் சொல்லப்பட்டிருக்குது. இந்த ஒரு அறிவிப்பு வந்ததுக்கு பின்னால ஜனாதிபதி செயலாளர் சனத் நந்திக்க குமாரதுங்க அவங்களுக்கு ஒரு கடிதம் வந்திருக்குது. அந்த கடிதத்தில் குறிப்பிட்ட ஒரு விஷயம் தான் தேசப்பந்து தென்னக்கோன் அவங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற இந்த வரப்பிரசாதங்களை நிறுத்த வேணாம், அதை நீங்க மீண்டும் ஒப்படைக்கணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோளை விடப்பட்டிருக்குது. இது எங்கிருந்து வந்த கடிதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போலீஸ் தலைமையகத்திலிருந்து அந்த கடிதம் அனுப்பப்பட்டதாக சொல்லப்படுது. பாருங்க, இவ்வளவு ஒரு பதவியில இருந்த மனிதர் ஒரு தவறு செய்ததுக்காக நீதிமன்றத்தின் தவிர்த்து சட்டம் ஒழுங்குக்கெல்லாம் அப்பால பதுங்கி இருக்காரு அப்படின்னு சொன்னா, முதல் ஸ்டெப்பாக இவருக்கான வரப்பிரசாதங்களை நிறுத்தினது, அதை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கடிதம் வர்றதாக இருந்தால் என்னன்னு சொல்லுவது? இப்ப இவர் எங்க இருக்கிறாரு அப்படின்னு ஒரு விஷயம் பல்வேறு மட்டங்களை பேசப்படுது. நாட்டுக்குள்ளதான் இருக்கிறாரா, வெளியே தப்பி போனாரா, இப்போதாவது ஒரு நாள் போலீஸ்ல அவர் சரணடைவாரா, அல்லது மன்றுக்கு அவராக முன் வருவாரா அப்படின்னு பல்வேறு கேள்விகள் இருக்கும் இல்ல. இந்த சந்தர்ப்பத்துல ஒரு விஷயத்த ரஞ்சன் ராமநாயக்க அவங்க சொல்லி இருந்தாங்க. அவர் சொல்றாரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேசபந்து தென்னக்கோன் பத்திரமாக ஒரு பிரபல்யமான ஒரு அரசியல்வாதியினுடைய வீட்டுல தான் இருக்கிறாரு, அவருக்கான பாதுகாப்பு எல்லாம் கொடுக்கப்பட்டு தான் இருக்கிறாரு அப்படின்னு ஒரு விஷயத்த அவர் சொல்லி இருந்தாரு. இவ்வளவு ஒரு விஷயத்த அவர் கணிக்காமல் தேடாமல் சொல்லியிருப்பாரா அப்படின்ற கேள்வியும் இங்க இருக்குது. உண்மையில போலீசார் இவங்களை கைது செய்வாங்களா அப்படின்னு கேட்டா, கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பில்லைன்றது 11 நாட்களாக நமக்கு தெரிகிற ஒரு விஷயம். அதை தாண்டி அதுக்கான காரண காரியங்களை அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேசபந்து தென்னக்கோன் அவருக்காக செஞ்ச வேலை கிடையாது, இது ஒரு முக்கியமான ஒரு அரசியல்வாதிக்காக செய்த ஒரு வேலை. இவர் எப்போது மாட்டிக்கொள்வாரோ அப்போது அந்த மிக முக்கியமான அந்த அமைச்சரும் முன்னைய நாள் அமைச்சர் அதில் சிக்கிக்கொள்வார் என்பதனால அவரை பாதுகாக்கிறது தான் அமைச்சருக்கான பாதுகாப்பு என்பதனால அந்த அமைச்சர் அவரை பாதுகாக்க ஆரம்பிச்சிருக்கிறார் என்ற விமர்சனமும் சொல்லப்படுது. தேசபந்து தென்னக்கோன் கடந்து வந்த பாதைகளை கொஞ்சம் திரும்பி பார்க்கறதுல அவருடைய உற்ற நண்பரை சொல்லியிருக்கிறார். அவருக்கு நீ ரொம்ப கெட்டிக்காரன், நீ ஒரு உச்சத்தை தொடுவா இந்த துறையில, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா ஒரு விஷயத்த நீ பண்ணணும், அரசியல்வாதிகள்ட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இரு, இல்லண்டா நீ சிறைச்சாலையில தான் வாழ வேண்டி வரும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அவரை வாய்ச்சொல் பழிச்சா இல்ல தேசபந்து தென்னக்கோனுடைய வாழ்க்கை வட்டம் அப்படி இருந்ததா என்பது தெரியல. பல்வேறு சர்ச்சைகள். உங்களுக்கு தெரியும், ஒரு போலீஸ் மா அதிபர் ரோட்ல விரட்டி அடிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு விஷயம் பாத்தீங்களா இருந்தா, அரங்கர நேரத்துல அடி வாங்கியது இவராகத்தான் இருக்க முடிந்தது. இவருடைய இந்த பதவி உயர்வுக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் தற்காலிக தடையை விதித்தது இவர் விஷயத்தில் தான். வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள முடியாது அப்படின்னு ஒரு விஷயம், அதுக்கான தடையும் நீதிமன்றம் விதித்திருந்தது இவருக்குத்தான். எனவே கடந்த காலங்களில் பல்வேறு குற்றச்செயலில் ஈடுபட்டவங்களா நாட்டை விட்டு தப்பி போன விஷயங்களை பார்க்க முடியுது. இத்தனை நாள் பதுங்கி இருந்த ஒரு பெண்ணை பிடிக்க முடியல என்று சொல்றதா, அல்லது தேசபந்து தென்னக்கோன் போன்றவர்களை பிடிக்க முடியல என்று சொல்றதா, இதெல்லாம் கொஞ்சம் திரும்பி பார்த்தமாக இருந்தா, பாஸ்கு பிரகாரம் ஒரு விஷயம் நடந்து முடிஞ்ச ஒரு கணத்திலேயே சல்லாடை போட்டு சம்பந்தப்படாத ஆயிரக்கணக்கான அப்பாவி பெண்களை, வயோதிபர்களை, இளைஞர்கள் எல்லாம் கைது செஞ்ச வரலாறும் இந்த நாட்டுக்கு இருக்கு, அந்த அரசியல் கலாச்சாரத்துக்கு இருக்கு என்பது தெரியுது. கிணத்துக்குள்ள இறங்கி, ஓடைக்குள்ள இறங்கி சல்லாட போட்டு தேடினீங்க, ஒவ்வொரு வீடா பூந்து அணுவணுமா பார்த்தீங்க, பான்பற்ற கத்திகள் எல்லாம் கூறிய ஆயுதங்களாக காட்டினீங்க. ஆனா இஷாரா செவந்தி எப்படி இதுவரைக்கும் தலைமறைவாக இருக்கா அப்படின்றதுதான் தெரியல. அந்த பாஸ்கு பிரகாரக்கு பிறகு மதரசாக்கள் மூடப்பட்டது, பள்ளிகள் மூடப்பட்டது, குர்ஆனுக்கு தடை, அரபுக்கு தடை, எழுத்துக்கு தடை, இப்படி பல்வேறு விஷயங்களை நாங்க கடந்த காலங்கள்ல பார்த்தோம். சட்ட புத்தகத்துக்குள்ள துப்பாக்கி இருந்தது என்பதனால, அதே போல ஒரு வக்கீல் வேடமிட்டு வந்தார் துப்பாக்கிதாரி சமிந்து, அதற்காக வக்கீலுக்கான ஆடைகளை இதுவரைக்கும் நீங்க தடை செய்யல. எனவே இந்த நாடு வளம்பரணமாக இருந்தால் ஒவ்வொரு பிரஜையும் நாட்டினுடைய சட்ட ஒழுங்கை பேணி நடக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். வேடியை பயிர மேற மாதிரி சம்பவங்கள் நடப்பது என்பது தேசத்தினுடைய கீர்த்திக்கு நல்லமில்லை, அதனுடைய வளர்ச்சிக்கு நல்லமில்லை என்பதுதான் மீசா டிவியினுடைய பார்வை. எனவே இந்த குற்றச்செயல் குறையுமா, குற்றத்துக்கு துணை போகின்றவர்கள் சட்டத்தை முன்னிறுத்தப்படுவார்களா என்ற ஒரு கேள்வியோடு மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.